குடும்பத்தில் என் தம்பியோட உயிர் வந்து எப்படி மருத்துவர்களால் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற நான் தெளிவாக சொன்னால் தான் இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஓரளவு தகுதி இருக்குது அப்படின்னு உங்களால் உணர முடியும். மற்ற உயிரை என்னால் காப்பாற்ற முடியும். அன்றைக்கி மருத்துவமனையில் இறக்கிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அட்மிட் ஆகும்போது அந்த சில அறிகுறியை வச்சே சொல்ல தெரியலை செவிலியருக்கு மருத்துவருக்கும். அதை இரத்த பரிசோதனை பண்ணி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நேரத்தை வீணடிக்கிறாங்க. இதில் சில பாம்புகளுக்கு நேரடியாக ரத்தத்தில் வந்து விஷம் ஏறாது. அதில் வந்து நல்ல பாம்பு கட்டுவிரியன்னு சரி நேரடியாக நரம்பில் ஏறும் விஷம். உங்களுக்கு நரம்பில் ஏறும்போது தாமதமாக தான் ரத்தத்தில் வந்து கலக்கும். நரம்பில் ஏறி நரம்பு மண்டலத்தை பாதித்து உடம்பை வந்து ஹோமா ஸ்டேஜுக்கு முதல்ல கொண்டு போக பார்க்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக ரத்தத்தில் கலக்கும். இது ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான விஷயந்தான். இதை வந்து செவிலியரும் மருத்துவரும் சில அறிகுறிகள் வச்சு அதுக்கான மருந்துகளை முதல்ல கொடுக்க பார்த்துருக்கணும். இரத்த டெஸ்ட் எடுத்து தான் அதை கொடுக்குறேன்னு தாமதிச்சு இது மாதிரி லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து இறந்துருக்காங்க. இதனால இறந்துருக்காங்கன்னு நிறையா பாம்பு பிடி வீரர்கள் நிறையா இதே விஷமுறிவு மருத்துவர்கள்ட்ட நம்ம பேசும்போது தெரியுது. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் இந்த நல்ல பாம்பு இந்த கட்டுவிரியன் வந்து கடிச்சு நல்ல பாம்பு கூட கடிச்சுன்னா வலி தெரியும், உங்களுக்கு அதிகமான வலி தெரியும். நீங்கள் உடனே சுதாரிச்சுக்கலாம், எந்திரிச்சு பார்த்துருவீங்க. இந்த கட்டுவிரியை வந்து கடிக்கும் பொழுது ஒரு